அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு மொறுமொறுப்பான வெங்காய சமோசா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: மேல் மாவுக்கு பார்த்தீங்கன்னா பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு, மைதா 200 கிராம், இது ஒரு கப்புங்க. கோதுமை 200 கிராம், இதுவும் ஒரு கப்பு. டால்டா 3 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவுங்க. மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க சீரகம் 1/2 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க. இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. வானல் வச்சுக்கலாம். இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் சீரகத்தை சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்துடலாங்க. கூடவே நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க. இப்போ நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கூடவே நாம் கரம் மசாலையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சிங்க. ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் மைதா மாவு சேர்த்துடலாம். கூடவே நாம் கோதுமை மாவு சேர்த்துடலாம். நாம் இப்போ டால்டா சேர்த்துக்கலாம். நீங்கள் டால்டாவுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்குற மாதிரி தான் நல்லா காய வச்சு சேருங்க. ஒரு கரண்டி போல் சேருங்க. இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க. மேலே மாவு கொஞ்சமாக தூவிட்டு விரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அழகாக விரிச்சாச்சுங்க. இப்போ நாம் அதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஓரத்தை நல்லா மூடிடுங்க. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க.
நல்லா பொரியட்டும். நாம் இது எல்லாத்தையும் திருப்பிடலாங்க. ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். மொறுமொறுப்பான வெங்காய சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.